நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம யோசுவா கட்டின பலிபீடத்துடைய பின்னணியை குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி யோசுவா 8வது அதிகாரம் வசனம் 30. ஜோஷுவா சாப்டர் 8 verse 30. அப்பொழுது யோசுவா, கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பாயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான். இங்க யோசுவாவால ஒரு பலிபீடம் கட்டப்பட்டிருக்கு. அது நினைவு கூறுதலின் அடிப்படையில் கட்டப்பட்ட பலிபீடமாக இருக்கு. அதை குறித்த பின்னணியை நாம தெளிவாக பார்க்கலாம். இஸ்ரவேலர்கள் வனாந்திர பாதையை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளார பிரவேசிச்சிருக்காங்க. அங்க அந்த தேசத்தின் பலனையும் அவங்க சாப்பிட்டாங்க. அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு பகுதியா அவங்க சுதந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்தபடியாக எரிகோ பட்டணத்தை முதலாவதாக அவங்க சுதந்திரித்துக் கொள்றாங்க. அது குறித்த காரியங்கள் எல்லாம் நம்ம இதற்கு முன்பாக பார்த்திருக்கிற வேத பகுதிகளில் பார்த்திருக்கிறோம். அந்த எரிகோ பட்டணத்துல எந்த ஒரு பொருளையும் அவங்களுக்காக எடுத்து வைத்துக் கொள்ள வேணான்னு சொல்லி தேவன் கட்டளையிட்டு இருக்காரு. அந்த கட்டளைய அந்த ஜனங்களை நடத்தி வந்த யோசுவா எல்லாருக்கும் சொல்றாரு. அப்படி சொல்லப்பட்டும் அங்க யூதா கோத்திரத்திலிருந்து ஆகான்னு ஒருவர் எரிகோ பட்டணத்தின் சில பொருட்களை இச்சித்து தன்னுடைய கூடாரத்துல மறைத்து வைக்கிறாரு. இப்படியாக இவன் மறைத்து வைத்தத அந்த ஜனங்கள் அறியாம அடுத்த பட்டணத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக போறாங்க. அந்த பட்டணம் ஆயி என்று அழைக்கப்படுது. அந்த பட்டணத்துக்கு முதலாவதாக யோசுவா தன்னுடைய ஜனங்களை அனுப்பி வேவு பார்க்க சொல்றாரு. இதற்கு முன்பாக இருக்கிற 7வது அதிகாரத்துல பார்த்தோம்னா தெரியும். அந்த வேவு பார்த்து வந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பட்டணத்தை முறியடிக்க 2000-3000 பேர் இருந்தாலே போதும், எல்லா ஜனங்களும் அங்க போகணுங்கிற அவசியம் இல்ல, கொஞ்சம் பேர் போயே முறியடிக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி இதுவரைக்கும் அவங்க கர்த்தருடைய வழிநடத்துதலால பெரிய ராஜாக்களை எல்லாம் மேற்கொண்டு எரிகோ பட்டணத்தையே தாண்டி வந்திருக்கிறாங்க. அப்படியா இருக்கும்போது ஆயின்ற பட்டணம் சின்னதாக இருக்கிறதுனால அவங்க அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளல. அப்படி அவங்க ஆக்கிரமித்த போது ஆயி பட்டணத்து ஜனங்கள் இஸ்ரவேலர்கள்ல 36 பேரை வெட்டி போடுறாங்க. ஆயி பட்டணத்தார் இஸ்ரவேலர்களை மேற்கொள்றாங்க. இப்படியாக நடந்த போது யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் மனம் கசந்து தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக கதறி அழுது புழுதியை தன் தலை மேல போட்டுக்கொண்டு இது எதனால சம்பவித்ததுன்னு சொல்லி தேவனை நோக்கி பாக்குறாங்க. அப்போ கர்த்தராகிய தேவன் யோசுவாவுக்கு இடைப்பட்டு எரிகோ பட்டணத்துல தான் எதையும் எடுக்க வேண்டாம்னு சொல்லியும் கோத்திரத்துல ஒருத்தன் அதை மீறி நடந்திருக்கிறான், அப்படியாக சாபத்தீடான காரியங்கள் அவங்களிடத்துல இருக்கிறதுனால அவங்களால தன்னுடைய பகைவரை மேற்கொள்ள முடியலன்னு சொல்றாரு. அந்தபடியாக சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்தும் எல்லாரும் வரவழைக்கப்பட்டோம்னு சொல்றாரு. அப்பொழுது யூதா கோத்திரத்துல இருந்து ஆகான் இப்படி செய்தத தேவன் யோசுவாவுக்கு காண்பிக்கிறாரு. அப்படி செய்த ஆகானும் அவனுடைய உடைமைகளும் அவனை சார்ந்தவர்கள் எல்லாருமே கொலை செய்யப்படுறாங்க. அதற்கு பிற்பாடு ஆயி பட்டணத்திற்கு போய் அவர்களை மேற்கொண்ட அந்த பட்டணத்தை ஆக்கிரமிக்கிறாங்க. அந்த ராஜாவையும் அழித்து போடுறாங்க. இப்படியாக அவங்க ஆயி பட்டணத்தை சுதந்திரத்திற்கு பிற்பாடு யோசுவா ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. அதையே நாம பார்த்த பிரதான வசனம் காண்பிக்குது. அந்த பலிபீடத்தை மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியாகவும் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியாகவும் ஏபால் பர்வதத்துல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பாயுதம் படாத முழு கற்களால கட்டுறாரு. இருப்பாயுதம் படாதனா ஒளியிட்டு செதுக்கப்படாத. ஏன்னா தேவன் ஏற்கனவே பலிபீடத்தை கட்டும் போது அந்த கற்கள் அப்படியாகவே எடுத்து வைக்கப்படணும், அதன் மேல ஒளியிடப்படவும் கூடாது, அது எந்த வகையிலும் செதுக்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த வார்த்தையின்படியே பலிபீடத்தை கட்டுறாரு. அந்தபடியாக பலிபீடம் கட்டப்பட்டது எதற்காகனா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரத்திற்கு பிற்பாடு அவங்களுக்குள்ளார ஒரு மெத்தனம் வந்திருக்கலாம். அப்படியாக அவங்க தேவனுடைய கட்டளைகளை மறந்து செயல்பட்டிருக்கலாம். அதனால்தான் யூதா கோத்திரத்துல ஒருவன் தேவன் சொன்ன வார்த்தைகளை மீறி சாபத்தீடான காரியங்களை தனக்கு எடுத்து வைத்துக் கொண்டான். எப்பொழுதுமே தேவனுடைய பிரமாணத்தை மீறாதபடிக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளணுங்கிறத நினைவுபடுத்துகிற விதமாக இந்த பலிபீடத்தை கட்டி அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் நியாயப்பிரமாணத்தை யோசுவா மறுபடியுமாக வாசிக்கிறாரு. இதை நாம இந்த அதிகாரத்துடைய நிறைவு பகுதிகளில் பார்க்கும்போது தெளிவா புரியும். முக்கியமா 34 மற்றும் 35வது வசனத்துல, அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண
புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும், ஸ்திரீகளுக்கும், பிள்ளைகளுக்கும், அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். அந்தபடி ஒரு வார்த்தை கூட விடாம நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும், அவர்களுக்குள்ள வாசம் செய்கிற அந்நியர்களுக்கும் வாசித்து காண்பிக்கிறாரு. எதற்காக? அவங்களுக்கு இந்த பிரமாணங்களை நினைவுபடுத்தி கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ளணுங்கிறதுக்காக. அதற்காக கட்டப்பட்ட நினைவு கூறுதலின் பலிபீடமாகவே இது காணப்படுது. இந்த பகுதி எதை குறிக்குதுன்னா, தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை நாம சுதந்திரிக்கும் போது நாம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போய் அதுல மெத்தனம் உண்டாகி தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடக்கிற ஒரு கட்டத்திற்குள்ளார போகிற விதமாக இருக்கு. அந்தபடியாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளார ஒருவன் நடந்து கொண்டான் இல்லையா? இப்படியான ஒரு போக்கு மற்றவர்களிடத்துல காணப்படாதபடிக்கு இந்த பலிபீடம் கட்டப்பட்டு எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தையானது நினைவூட்டப்பட்டிருக்கு. இந்தபடியான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டோம்னா, நாமும் அநேக நேரங்கள்ல தேவனை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதை சுதந்திரத்த உடனேவே நாம கொஞ்சம் மெத்தனப்பட்டு தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகி அவரிடத்திலிருந்து தூரம் போகிறவர்களாக இருக்கிறோம். அப்படியாக நாம நடந்து கொள்ளும் போது சில பிரச்சனைகளையும் எதிர்கொள்றோம். அந்தபடியான பிரச்சனைகளை கடந்து வரும்போது நாம நிதானிக்க வேண்டியது, நாம தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களாக இருக்கிறோமா, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கிறோமா என்பதெல்லாமே. அந்தபடி நம்முடைய வாழ்க்கையில தேவனை மறந்து ஏதாவது ஒரு காரியத்திற்குள்ளார மூழ்கி போய் அவருடைய கற்பனைகளை விட்டு வழிவிலகி நிற்கிறோம்னா, மறுபடியுமாக நம்முடைய பலிபீடத்தை செப்பனிட்டு கட்டி தேவனை நோக்கி பார்த்து அவருடைய சத்தியத்தின்படி நம்மை நடத்துகிற ஆவியானுடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து நம்மை மறுபடியுமாக ஒப்பு கொடுப்பவர்களாக இருக்கணும். அந்தபடியாக மறுபடியுமாக நம்மை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து அவருடைய பலிபீடத்துல பலிகளை செலுத்துபவர்களாக இருக்கணும். அந்தபடியான நினைவு கூறுதலின் பலிபீடத்தை நாம கட்டி முடிப்பதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நம்மை நாமே நிதானித்து அவருடைய வார்த்தைகளை விட்டு வழிவிலகிருந்தோமே ஆனால் நினைவு கூறுதலின் பலிபீடத்தை கட்டி தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் நீர் தந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உம்முடைய கற்பனையை விட்டு வழிவிலகின போத யோசுவா நினைவு கூறுதலின் பலிபீடத்தை கட்டி முடித்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உம்மை விட்டு வழிவிலகி இருந்தோம்னா எங்களுடைய நினைவு கூறுதலின் பலிபீடத்தை இன்றைக்கு கட்டி முடிக்கணுங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக உம்முடைய கற்பனைகளை விட்டு வழிவிலகி நாங்க சில பிரச்சனைகளை மேற்கொள்ளும் போது மறுபடியுமாக எங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கணுங்கிற நினைவு கூறுதல் எங்களுக்குள்ளார காணப்படணும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவருக்கு செவிசாய்க்கணுங்கிற கவனம் எங்களுக்குள்ளார வரணும் ராஜா. ஆம் தகப்பனே, அந்தபடியாக எந்த நாளும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளா இருக்க தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.